إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. கடனை அடைப்பதற்கான துவா எனும் தலைப்பிலே ஆலிம் ஒருவர் திருமதியிலே பதிவாகியுள்ள ஒரு செய்தியை பற்றி பேசுகின்றார். அந்த யூடியூப் பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக் வாகனினி பி ஃபضலிக அம்மன் சிவாக் என்ற பிரார்த்தனையை புரிய வேண்டும் என்பதாக திருமதியிலே பதிவாகி இருக்கின்ற செய்தியை எடுத்து காட்டி இறுதியிலே இது பலவீனமானது என்று இந்த ஆலிம் கூறுகின்றார். அதே நேரத்தில் எமது வார்த்தைகளிலே நபியின் வார்த்தை என நம்பாமல் இதுபோன்ற பிரார்த்தனைகளை தாராளமாக நாம் செய்யலாம் என்றும் இந்த ஆலிம் கூறுகின்றார். இவர் கூறுவது சரியானதா என கேட்டால் ஆம், இது மிகச் சரியானது. நபி அவர்கள் கொண்டு வந்த முழுமையான அந்த இஸ்லாத்தை இந்த ஆலிம் தானும் பின்பற்றி பிறருக்கு போதிக்காவிட்டாலும் கூட இந்த விடயத்தில், அதாவது கடனை அடைப்பதற்கு ஓத வேண்டிய பிரார்த்தனை என திருமதியிலே பதிவாகியிருக்கின்ற செய்தியை அது உண்மையான ஹதீஸ் அல்ல என்று கூறியது, அதே போன்று நாம் விரும்புகின்ற இது போன்ற வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கலாம் என கூறியது, இந்த இரண்டு விடயமும் மிகச் சரியானதாகும். நபியின் வார்த்தைகளிலேயே கடனை அடைப்பதற்கான பிரார்த்தனை நீங்கள் புரிய வேண்டும் என்றால், தூங்குவதற்கு முன்னர் நபி அவர்கள் பிரார்த்தித்த மிக அழகிய ஒரு பிரார்த்தனை சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. பல்வேறு விடயங்களை கொண்ட அந்த மிகச் சிறப்பான துவா எமது துவா தொகுப்பிலே நாம் அதனை பதிவு செய்திருக்கின்றோம். தமிழ் மொழிபெயர்ப்பில் பெரும்பாலும் 5254வது இலக்கத்தில் அந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். நீண்ட அந்த துவாவின் இறுதியிலே நபி அவர்கள் கடனிலிருந்து விடுபடுவதற்கும் கடன் தேவையில்லாத ஒரு வசதி உடையவராக நாம் மாறுவதற்கும் நபி அவர்கள் பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனை அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி வ ரப்பல் அர்தி என துவங்குகின்ற அந்த நீண்ட துவா, அதன் இறுதியிலே நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள், இப்போது அன்னத்தைன், யா அல்லாஹ் எங்களை விட்டும் கடனை நிறைவேற்றி அருள்வாயாக, வ அக்னினா மினல் ஃபக்ர் வறுமையை விட்டும் தேவை அற்றவர்களான போதிய வசதி உடையவர்களாக எம்மை ஆக்கி அருள்வாயாக என நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தூங்குவதற்கு முன்னர் வலதுபுறமாக சாய்ந்து அதன் பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் என நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தத்தில் நபி வழியிலே உள தூய்மையோடு பயணிப்பதுதான் சுவனத்தை பெற்றுத் தரும். இந்த ஆலிம் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள நம்பகமற்ற செய்தியை மக்களுக்கு அது நம்பகமற்றது என்ற உண்மையை கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் ஆகுமான இதுபோன்ற வார்த்தைகளை கொண்டு நாம் பிரார்த்திப்பதில் அது நபியுடைய கூற்று என நம்பாமல் பிரார்த்தித்தால் குற்றமேதும் கிடையாது என்ற உண்மையை கூறியிருக்கின்றார். இதுபோன்று அனைத்து விடயங்களிலும் நபியுடைய காலத்தில் நபியும் நபி தோழர்களும் வாழ்ந்தது போன்ற அந்த ஒன்றுபட்ட இஸ்லாமிய அமைப்பை ஏற்று இந்த ஆலிம் அந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்ய முன்வர வேண்டும். எப்படியோ கடனிலிருந்து விடுபடுவதற்கான சஹீஹான பிரார்த்தனையை அவர் நினைவுபடுத்தவில்லை, இங்கு நாம் நினைவுபடுத்தி இருக்கின்றோம். எனவே கடனிலிருந்து விடுபட விரும்புகின்ற ஒருவர்
கடன் எடுக்கும் போதே அதனை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். கடனை செலுத்துவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும். அதேபோன்று தூங்குகின்ற நேரத்தில் கடன் பெருமளவிற்கு தேவை இல்லாத எங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவிற்கு ஹலாலான முறையிலே எங்களுக்கு வாய்ப்பு வசதிகளை தருமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பதும் நபியுடைய சுன்னாவாகும்.